ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இனிய காலை வணக்கத்துடன் வீடியோ தொடங்கலாம்ப்பா. நம்ம தமிழகத்தில் கனமழை வெளுத்து வாங்கின்னு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் இரவில் தொடங்கிய மழை தற்போது வரை பல்வேறு மாவட்டத்தில் நிற்காமல் நான் ஸ்டாப் ஹெவி ரெயினாக தொடர்ந்து கொண்டு வருகிறதுப்பா. இதன் காரணமாகவே தமிழகத்தில் இன்று பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னு அப்டேட் பார்க்கலாம். தற்போது இந்த டிட்வா புயலானது டீப் டிப்ரெஷனாக இருந்தது, அதாவது காற்றில் தாழ்வு மண்டலமாக இருந்தது. அதோட நிலைமை என்ன, உங்களுக்கு இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழையான தொடரும் அப்படின்னு முழு தகவல் சொல்லிடுறோம் பசங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. மெயின் மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, குரூப் லிங்க். இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே உங்களுக்கு நான் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன், சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு பசங்களா, ஸோ இன்று பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் பொறுத்தவரை இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளை பொறுத்தவரை ஒரு 7லிருந்து 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு போங்க பசங்களா. ஏன்னா இரவில் பெய்த மழையின் காரணமாக மாற்றம் கூட ஏற்படலாம், பாதிப்பின் காரணமாக, சரிங்களா? அடுத்ததாக நம்ம புதுச்சேரியை பொறுத்தவரை பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்று ஒரு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக அதுவும் மிதமானது முதல் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் சொல்லிட்டு இந்த மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மணி வரைக்கும் காலை மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுவும் கனமழை பொறுத்தவரை நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை, ஸோ இந்த பகுதிக்கு பார்த்தீங்கன்னா கனமழை இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க வெயிட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததாக இந்த டிட்வா புயல் இப்போ என்ன ஆகிவிட்டது அப்படின்னு கதை கேட்டிருக்கும். அதாவது டிட்வா புயலானது காற்றில் தாழ்வு மண்டலமாக இருந்தால் அது தற்போது ஒரு வழியாக கரையை கடந்து விட்டது. ஆனாலும் தமிழகத்தில் தொடர்ச்சியான கனமழையானது இன்னும் 2 நாட்களுக்கு நீடிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கப்பா. அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான். அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கரையை கடந்தாலும் அதன் மேகக்கூட்டங்களானது தமிழகத்தை சுற்றி இருக்கின்ற காரணத்தினால் தமிழகத்தில் இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையானது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழையானது பொழியக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பசங்களா. அடுத்ததாக நம்ம கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்திலாம் விடுமுறை விட்டுருக்காங்களோ ஸோ அந்தந்த மாவட்டத்தில் நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் அண்ணா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு, சரிங்களா? இதோடு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தொடர்ச்சியான மழை நீடிக்கின்ற காரணத்தினால் நாளை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதுமாக விடுமுறை வருமா வராதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கும். ஸோ அதற்கான பதில் இன்று மாலை உங்களுக்கான வீடியோ தெளிவாக சொல்லிடுறோம் பசங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த அப்டேட்டில் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்குது. இன்னும் யாருமே ஜாயின் பண்ண மாட்டீங்க, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான லைவ் அப்டேட்ஸ்கள் அதில் உடனுக்குடன் தெரியப்படுத்தப்படும், சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.